திருவாடிபுரத்து ஜெகதுதித்தாள் வழியே திருவாடிபுரத்து ஜெகதுதித்தாள் வழியே திருப்பாவை முப்பரும் தெப்பினாள் வழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே பெரும்பூரூர் மாமுனிக்கு பின்னானாள் வழியே 133 உரைத்தாள் வழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வழியே மறுவாரும் திருமுல்லை வளநாள் வாழியே வழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வழியே 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 ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராடினான் தேங்கின்றி நாடெல்லாம் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பேரும் தென்னல் ஊடுகயலுகள ஒங்கு பேரும் சென்னல் ஊடுகயலுகள பூக்குவளை போதில் பொறிபண்டு கண்படுப்ப
தேங்காறு பூக்கிருந்து தீர்த்தமுலை பற்றி வாங்கவுடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வமும் நிறைந்தெல்லோரெம்பவாய் நீங்காத செல்வமும் நிறைந்தெல்லோரெம்பவாய் நீங்காத செல்வமும் நிறைந்தெல்லோரெம்பவாய் ஓங்கி உலகளந்த ஓங்கி உலகளந்த உத்தமனையே தன் மணாளனாக அடைந்த அந்த ஆண்டாள் பெரியாழ்வார் ஆழ்வார்களிலேயே முதலாமர் பக்தி பெருக்கில் ஜிந்தன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் பெருக அப்படின்னு பாடின மாதிரியா பக்தியிலே திளஞ்சி 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 ஊறி 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 அப்படியே முழுகி இருந்தவர் அந்த ஆழ்வார். அவர் மனசு நிறைய பக்தி அறிவு, அப்படியே பகவானுக்கு சேவை பண்ணி சேவை பண்ணி சேவை பண்ணி பகவான் அலங்கரித்து பூக்களால் மாலைகளை சூட்டி மகிழ்ந்து பெரிய பூந்தோட்டம் வச்சுருந்தார் பகவானுக்கு அவசரமே. அத்தனையும் பூ மாலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் மகிமை அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் கருணை மனம் கண்டேன் பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழே வெள்ளை நிறம் அவன் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மலைகளிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் கருணை மனம் கண்டேன் அப்படின்னு அந்த பூக்களெல்லாம் பார்க்கும் பொழுது மஞ்சள் கலரை பார்த்தா அவனுடைய தேவியின் முகம், வெள்ளை கலரை பார்த்தா அந்த கிருஷ்ணனுடைய திருவுள்ளம், அந்த அரங்கநாதனுடைய திருவுள்ளம், பச்சை கலரை பார்த்தா அந்த பரந்தாமனுடைய பச்சை திருமேனி, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானவருளானேன் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானவருளானேன் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரினின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி ஆருயிர் வண்ணனே கண்ணனே
அறிகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமானகருளானே. அப்படி அந்த அரங்கமாநகர் அந்த அரங்கநாத பெருமாள் பேரில் அப்படியே பக்தி பெருக்கி எடுத்துட பூக்களெல்லாம் பறித்து மாலையாக்கி அந்த பரந்தாமனுக்கு சூட்டி மகிழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த பூந்தோட்டத்தில் போச்ச ஒரு குட்டி குழந்தை குரல். என்னது, நம்ம இருக்கிறதோ ஆசிரமம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறதோ பகவானுடைய பேர், குழந்தையினோட குரல் இங்கே கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பூந்தொட்டி கீழே ஒரு அழகான பெண் குழந்தை. சாட்சாத் அந்த மகாலட்சுமி தான் ஆண்டாளாக அவதரிச்சது. அந்த குழந்தைக்கு அழகை கேட்கணுமா, அழகும் அறிவும் ஆன்மீகமும் நிறைஞ்ச அந்த பெண் குழந்தையை கையில் எடுத்துட்டு, யார் குழந்தை இது, யார் குழந்தை இது, நான் இருக்கிறதோ ஆசிரமம், பெண் குழந்தையாக இருக்குது, யார் குழந்தை இது, யார் குழந்தை இது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் பதப்பதிச்சு கேட்கும் பொழுது, உன் குழந்தை தான் இது, நீ வளர்த்துன்னு வா அப்படின்ற அசரீரி குரல் வானத்திலேருந்து எழும்ப அப்படியே அந்த குழந்தைய அணைச்சிட்டு தூக்கி போய் அந்த குழந்தைய நாளொரு மேனியும் பொழுது ஒரு ஒன்றமாக வளர்க்குறேன். கிருஷ்ணர் பாட்டு, கிருஷ்ணர் கதை, கிருஷ்ணர் ஸ்லோகம், கிருஷ்ணா 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 அப்படிங்கிற அந்த பக்தி பாட்டுகள் எல்லாம் பாடி அந்த குழந்தைய வளர்க்குறேன். குழந்தை பெரிய குழந்தைய ஆகிறா, ஒரு 6 வயசு 7 வயசு. யாருப்பா அந்த கிருஷ்ணர்? சின்ன குழந்தையிலேருந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எனக்கு நிறைய காதல் விளையாட்டு. அவர் யார், அவர் எங்கே பிறந்தார், அவர் எப்படி இருப்பார் அப்படிலாம் கேட்கச்ச, அவர் இப்போ இல்லைம்மா, அவர் வந்து பாபுரகத்தில் இருந்தார், ஆனால் கிருஷ்ணர் எப்பவும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை, அப்பா நான் கிருஷ்ணரை தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இப்படி எல்லாமா அது கிருஷ்ணரில் இப்போது வேறு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு நல்லா கிருஷ்ணராக நல்ல ஒரு பிள்ளையாண்டான பார்த்து பெரிய குழந்தையான உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா, கிருஷ்ணர் வருவார்ப்பா எனக்கோசம் அப்படி அந்த குழந்தை பக்தியோடு சொல்லிட்டு இந்த குழந்தையாவது சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகி அந்த குழந்தையும் இந்த கிருஷ்ண பக்தியிலேயே முழுகிறது. அப்போது ஒன்றா மாலையெல்லாம் அதுவும் தொடுத்து கொடுக்குறது அப்பாவுக்கு. இப்போ மாலையெல்லாம் தொடுத்து கொடுக்குறது அவள் அப்பா வந்து கொஞ்சம் இந்த நான் குளத்துக்கு நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், நான் வந்ததும் நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகலாம், கோவிலுக்குள்ளே குழந்தைகளெல்லாம் விட மாட்டா, பொன் குழந்தைகளெல்லாம். ஆனால் இந்த குழந்தைக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. இந்த குழந்தைய ஆக்ஷன் போவே அவள் அந்த கண்குள்ளே தான் ஸ்ரீ ரங்கநாதருக்கு மாலை சுட்டுத்தை நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக மனக்குள்ளையில நின்றுட்டுப்பா அந்த குழந்தை. அப்புறம் அந்த மாதிரி கட்டிட்டு இந்த குழந்தைக்கு மாலை வந்து அதுவும் கட்டும், அந்த குழந்தையும் கட்டி கொடுப்போம் அப்பாவுக்கு. நல்லா அழகாக மாலையெல்லாம் கட்டிட்டு ஒரு யோஜனை தோணித்து, அந்த ரங்கநாத பெருமாள் என் உயரம் தானே இருக்கார், இந்த உயரம் போகணுமா இல்லை இந்த மாலை உயரம் போகிறதா, அது ஏன் சந்தேகம், நம்ம படுக்க போட்டுக்கலாம், போட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் அந்த கிருஷ்ணனுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எண்ணின கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தை அந்த மாலை தூக்கி தன் கழுத்தில் போட்டு கண்ணாடி முன்னாடி அழகாக பார்த்தா எனக்கு கரெக்டாக இருக்குது, இந்த மாலை கிருஷ்ணருக்கு நிச்சயம் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்பா வந்துட்டா. இன்னம்மா அபசாரம் பண்ணிட்டே, பகவானுக்கு போட வேண்டிய மாலையை நீ போட்டுட்டியம்மா அப்படின்னு சொல்லி, இதில் தலைமுடி வேற பட்டுட்டே, உன் தலைமுடி பட்ட இந்த மாலையை பகவானுக்கு இப்படி போடுறது, இப்போ நாழியும் ஆகிப்போச்சே, பகவானுக்கு மாலை செலுத்த வேண்டிய நாழியும் ஆகிப்போச்சே, பகவானே க்ஷமிச்சுக்கோங்கன்னு சொல்லி ரங்கநாதருக்கு போட்டால் ரங்கநாத் மாதிரி தள்ளி விட்டுடு கீழே. உடனே ஆற்றுக்கு வந்து அந்த குழந்தைய அடிச்சுப்புறேன். குழந்தைக்கு எந்த விவரமும் புரியலை. அப்பா அவருக்கு சரியான மாலை சரியாக இருக்குமான்னு போட்டு பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். நீலாம் போட்டு பார்க்கக்கூடாதுமா, இப்பேற்பட்ட பகவான் அவர் அரங்கநாத பெருமாள், நம்மளாம் மனுஷா, நம்ம போய் அவருக்கு சூட்டாவது நம்ம போட்டு பழந்த மாலை போய் ஒன்று போய் மகளாக வளர்த்தேன்னு நான் அப்படியே பிடிச்சி தள்ளி போடுறேன். குழந்தைக்கு நெத்தியில் அடிபட்டு அப்படியே மயங்கி விழுந்துருப்பாங்க. அப்போ கூட அவருக்கு இறக்கமாக இல்லை. ஆமாம், பகவானுக்கு பண்ண கூடிட்டு இந்த அபச்சாரம் பண்ணிட்டு கொனையை கட்டி ஜலம் தெளிச்சு எழுப்பிக்கலாம் அப்படின்னு போகாமல் அவரும் மயங்கி இந்த குழந்தையின் மேலே உயிரே வச்சுருந்தார் இல்லையா, அவரும் அந்த அடித்து அந்த வேதனை தங்க அவர் மயங்கி விழும் பொழுது பகவான் சொப்னத்தில் அந்த குழந்தை சூடி கொடுத்த மாலையை எனக்கு போடு
நான் அதை தள்ளலை, நான் விளையாட்டு காட்டினேன், அந்த மாலை தான் நான் போட்டுப்பேன் அப்படின்ட்டு மறுபடியும் மாலையை போட்டால் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படியே இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை, இந்த குழந்தை வந்து என்னுடையவள் அப்படின்னு அரங்கநாதர் சொன்னபோது பார்த்தேராம், சந்தோஷப்பட்டேராம். ஒரு மகளை திருமகளாக வளர்த்தேன், அந்த ஒரு மகளும் உனக்கு தானாடப்பா அப்படின்னு பகவானை பார்த்து கேட்கும் பொழுது, திருமகளே இவள் ஆண்டாளாக அவதரிச்சிருக்கா. எதுக்கு ஒருத்தருன்னா, இந்த கலியுகத்தில் மக்களெல்லாம் பகவானை தெய்வத்தெல்லாம் மறந்து கூடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களில் தான், ஒரு நிமிஷம் ஒரு கஷ்டம் போனால் அடுத்த நிமிஷம் அடுத்த கட்டத்தில் தான் போட்டு துவச்சி வாழக்கூடிய நிலைமை தான் கலியுகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. ஐயா நிம்மதியாக ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு எதையும் பகவானை நினைக்கக்கூடிய சக்தியே இல்லாதவா. அதனால் எளிமையான முறையில் தமிழில் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பிரபந்தத்தை நமக்காக இந்த ஸ்ரீ ஆண்டாள் நமக்கு பண்ணி கொடுத்தா. அதுவும் எப்படி 13-14 வயசு குழந்தையாக இருக்கிறவள் ஒரு ராத்துக்காக போய் ஒரு குழந்தையாக எழுப்பி எல்லே இளங்கிலே இன்னுறங்கு தீயா செல்லன் தழையன் மின் நங்கை மீள் புதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வயரீடும் வல்லீகள் நீங்களே வல்லீகள் நீங்களே வல்லீகள் நீங்களே நானேதானாயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ. எல்லாரும் வந்துட்டாளா ஆண்டாள், எல்லாரும் வந்துட்டாளா போதா, என்னை எழுப்பின்னு கிடக்கிறியே அப்படின்றான். எல்லோரும் போந்தாரோ போந்தார் பூந்தெண்ணீக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை வல்லானை மாயனை வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். இப்படி ஒரு வாத்துக்காக போய் ஒரு வீட்டுக்காக போய் ஒரு குழந்தையாக கூட்டின்னு வந்து அங்கே வந்தால் அந்த கதவை திறக்க மாட்டேங்கிறார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தினவாய் அப்படின்னு சொல்லி அந்த வாயிற்காப்பன் நென்னலே சொன்னோம். நேற்றுக்கே நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம், கிருஷ்ணர்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கிட்டு இந்த கிருஷ்ணரை போய் எல்லாரும் வணங்குறா. இந்த திருப்பாவை 30 கன்னியா பசங்க கன்னியா குழந்தைகள் சொன்னால் அவளுக்கு நல்ல படி கல்யாணமாகி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது. நல்லபடி குழந்தைகள் பிறக்க வேண்டிய வாழ்க்கை, நல்லபடி குழந்தைகள் பிறக்கும்போதெல்லாம் பலனாக இருக்குது. இந்த மாதிரிக்கு அந்த ஆண்டாள் பாடிகிட்டே வர, ஏதோ குழந்தை பாடின்னு இருக்குது, ஏதோ சொல்லிட்டு இருக்குது, ஏதோ கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருக்குது நினச்சிருந்தா கடைசியில் பார்த்தா காக்கை சிறகினிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே. காக்கையை பார்த்தாலும் கிருஷ்ணராக இருக்கும். பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலாவன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலாவன்
கீதம் இசைக்குதையே நந்தலாலா, தீக்குள் விடலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அப்படிங்கிற அளவுக்கு குழந்தை அரங்கநாத பெருமான் பேரில் உருகி பக்தி செலுத்தின்னு இருக்கிறத பார்த்தவர், இது நடக்கக்கூடிய காரியமா? இப்படி ஒரு அற்புதமான குழந்தையை கொடுத்து அறிவும் ஆன்மீகமாமா உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் உய்யணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்றதுக்கோசரம் தானே மகாலட்சுமியாக ஆண்டாளாக உதிச்சு இங்கே இவ்வளோ நல்லதெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறார். இந்த குழந்தை மனுஷனுக்கு தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மானிடருக்கு என்று வாழ்க்கைப்படி நான் இறப்பது உறுதி அப்படின்னு அந்த ஆண்டாள் சொன்னோன்னே, அம்மா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு, வாரணமாயிரம் தோழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதி, பூரண போர்க்கூடம் வைத்து பூரம் எங்கும் திவலம் செய் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. நான் தோழிகளிடத்தில் பேசுறத பார்க்குறேன், இப்படி உருகின்ற காலே கிருஷ்ணா, இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே நினச்சேன். அந்த அரங்கநாத பெருமாள் சொல்கிறேன், இவ்வளோ சாதாரணமான மனுஷ குழந்தை இல்லை, மனுஷாளுக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு இவள் என்னுடையவள், இவள் ஸ்ரீ மகாலட்சுமி. இந்த உலகத்து மக்கள் உயரத்துக்கோசரம் வாழறதுக்கோசரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கோசரம் இந்த திருப்பாவை இந்த பிரபந்தங்கள்லாம் கொடுக்கறதுக்கோசரம் அவதரிச்சவள். அவளை மணமகளாக அலங்காரம் பண்ணி என்னுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு வா, ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வான்னு சொல்கிறேன். ரொம்ப அழகாக ஆண்டாள் கொன்றை போட்டு மாலை போட்டு தலைக்கு உச்சி குட்டிக்காலாம் வச்சு கட்டி தோலாக்கு போட்டு அலங்காரம் பண்ணி கழுத்துலலாம் போட்டு மணிகள் மாலைகள்லாம் போட்டு இடுப்பில் ஒட்டியானம் காலில் கொலுசு எல்லாம் போட்டு சிறந்த மணமகளாக அவளை அழகு பண்ணி கொண்டு வந்து அந்த அரங்கநாதருக்கு முன்னாடி நிற்க வைக்கிறான். நிற்க வச்ச உடனே அப்போது அந்த அரங்கநாதரை பார்க்குறான். ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே ஹரியே அப்படின்னு கூட்ட உடனே அந்த அரங்கநாத பெருமாள் இந்த ஆண்டாள் பேரில் அப்படியே கருணை பூந்து தன் உள்ள ஐக்கியமாக்கின்னு விடுறார். அப்போ பெரிய ஆழ்வார் இப்படி நடந்து போச்சே அப்படின்னு அவர் அழற. என்ன இருந்தாலும் மனுஷராக பிறந்தவர் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைய நல்லபடி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லா அப்பாக்கும் அழகு வரும். அதோட அரங்கநாதருக்கே பண்ணி கொடுத்தவருக்கு அழகு வரும்போது அவர் சொல்கிறேன், நான் ஊர் மெச்ச உலகம் மெச்ச ஒரு மணமகனாக வரேன், ஆண்டாளோடு வரேன். உங்கள் இஷ்டப்பிரகாரம் பெரிய மூலத்தாளெல்லாம் வச்சு கச்சையெல்லாம் வச்சு இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆண்டாளும் அரங்கரும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவே தான் அப்படிங்கிறத அவருடைய கண்களுக்கு காட்சி தரேன். அதை பார்த்ததும் இந்த பெரியாழ்வார் சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன். இந்த ஆண்டாளுடைய சன்னதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. அங்கே பெரியாழ்வாருடைய சன்னதியும் இருக்குது. பக்கத்தில் கருடர் சன்னதி கருடாழ்வார் சன்னதியும் இருக்குது. பக்கத்தில் ஆலிலை கிருஷ்ணர் அந்த சன்னதியும் இருக்குது. இப்படி பிரமாதமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாளைய தினம் ஆடிப்பூரத்தில் பிரமாதமான அலங்காரங்களுடன் பிரமாதமாக நம்மளுடைய அம்மா
ஆண்டாளம்மா அரங்கநாதரோட சேவை தருவா. எத்தனை பேர் புண்ணியம் பண்ணியிருக்குமோ வாழ்க்கலாம் அந்த பாக்கியம் அங்கே போய் பார்க்குற பாக்கியம், சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கும். நம்மளும் அந்த கதைகள் மூலம், போக முடியாதவளும் கதைகள் மூலம் அந்த தாயாரை நம்ம மனம் குளிர வணங்கி, தாயே உன்னுடைய கிருபா கட்டாட்சத்தை எங்களுக்கு கொடு, ஆண்டாள் அரங்கரே எப்போதும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேண்டிட்டு சந்தோஷத்தோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டாளுடைய கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, மனித முயற்சியும் தேவை, பகவானுடைய அனுகிரகம் அப்போ தான் கிடைக்கும். நல்ல அப்பா அம்மா சொல்கிறது கேட்டு நல்ல விதமாக வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல விதமான வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அவள் தாயாராக மகாலட்சுமி அந்தத்தினால ரங்கநாதரை பண்ணினார் வழிய, மற்றபடி எல்லா குழந்தைகளும் ரங்கநாதரையே பண்ணிக்கணும்னு அப்படிலாம் போயிட மாட்டாள். அதனால் நல்ல குழந்தைகள் நல்ல மணால் நடந்து சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்வார். நல்ல மன உறுதி கிடைக்கும். தான் மட்டும் மகிழ்ந்தால் போகாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த ஸ்ரீ ஆண்டாள் நமக்காக திருப்பாவை கொடுத்துருக்கார். அதனால் தினந்தோறும் ஒரு பாசுரமாவது அதுலேருந்து நம்ம படிப்போம். இந்த ஆடி மாதம் ரொம்ப ஆண்டாளுக்கு விசேஷமானது, மார்கழி மாதமும் ஆண்டாளுக்கு விசேஷமானது. அன்றாடமே ஆண்டாளுடைய திருப்பாதங்களை பணிஞ்சு ஒரு திருப்பாவை ஒரு பாசனம் படிச்சுன்னு வருவோம். நம்மளோட குழந்தைகளுக்கு இல்லாமல் அதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்து நல்ல பண்பையும் அன்பையும் மன உறுதியும் மன ஆரோக்கியத்தையும் நல்ல பக்தியும் ஆன்மீகத்தையும் வளர்க்கலாமா. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க. இங்கே நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறோங்கோ, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் பார்க்க மாட்டேங்கிறங்கோ, அந்த இதில் பார்க்கும் பொழுது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறங்க போல இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் டைம் இல்லை, உங்களுக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் இல்லையா. இருந்தாலும் நான் அடைய சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் நான் கொடுத்துருக்குற பதிவுகளெல்லாம் பார்த்துங்கோ அப்படின்னாக்க எனக்கும் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நம்ம சொல்கிறதையும் எல்லாரும் கேட்குறா, நான் சொல்கிறது இல்லையே, இதெல்லாம் பகவானுடைய லீலைகள் தானே. அதனால் அந்த மாதிரி நல்லதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.